டீமன் ஸ்லேயரோட சீசன் 4ல ஃபைனல் எபிசோட்ல இருக்கும். அண்ட் இந்த வீடியோ எதுக்காக லேட்டாக வந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா, போன எபிசோட்லேயே பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை இருந்துச்சு, இந்த காப்பரேட் பிரச்சனை அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம முன்னாடி ரெடி பண்ண வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ½ hour போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா நான் நிறைய இமேஜ் காட்டியிருந்தேன், மாங்க இமேஜ். ஸோ அதனால் காப்பரேட் ப்ராப்ளம் அங்கேயுமே வந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு வீடியோ ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்திருக்கேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரியா, சாரி அபவுட் தட். அண்ட் போன எபிசோட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கொக்குசியோட தலையிலேருந்து வெட்டியிருப்பாங்க ரைட்டாக. அப்படி இருக்கிறப்ப அவன் வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அந்த வகையில் யோரிச்சி, நீ என்னைக்கெல்லாம் சிரிக்கிறியோ அன்னைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சிக்காக இருக்குடா. அண்ட் அது மட்டும் கிடையாது, நீ அன்னைக்கு வந்து ப்ரீத்திங், அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா அன்றைக்கி ப்ரீத்திங்கை பற்றி பேசிகிட்டு இருப்பானுங்களே. ஸோ அன்றைக்கி அப்படி பேசிகிட்டு இருக்கப்ப இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு அப்படியே சிரிச்சிருப்பான். ஸோ அப்படி சிரிக்கிறப்ப இவனுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கும். ஆக்சுவலாக மிச்சிகாட்ஸோ, அதாவது கொக்குசி என்ன நினச்சிட்டு இருப்பான் அப்படின்னா, நம்ம ஜென்ரேஷன் தான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் ஒன்று நினச்சிட்டு இருப்பான். ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கோல்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க. டீமன் ஸ்லேயரோட கோல்டன் ஏஜ் அப்படிங்கிறது யோரிச்சி வாழ்ந்த காலகட்டம் தான். ஏன்னா அப்போ தான் ப்ரீத்திங் ஸ்டைல்லேருந்து எல்லாமே, அந்த மார்க்லேருந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அங்கே தான் வளர ஆரம்பிச்சிச்சு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜென்ரேஷன் தான் பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் ஜென்ரேஷன், ஸ்பெஷல் ஒன்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருப்பான், யாரையும் மிச்சிகாட்ஸோ. பட் யோரிச்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பயனுமே சொல்லாமல் சிரிக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அண்ட் யோரிச்சி சிரிக்கிறத பார்த்த இவனுக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு மாதிரி டிஸ்கஸ்டாக இருக்கும். ஓகேவா, எதுக்காக நீ சிரிச்ச அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருப்பான். அண்ட் இங்கே ஒருத்தன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டா வெட்டியுமே பார்த்தோம் அப்படின்னா அவன் கத்தி வந்து விடல, அங்கே ஒருத்தனை ரெண்டா பொழந்து போட்டுட்டேன். பட் அப்படி இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா பிளட் டீமன் டெக்னிக் யூஸ் பண்றான். இன்னொருத்தன் எவ்வளோ பிளட் லாஸ்ட் ஆனாலுமே அவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் ஃபைட்டிங் எங்கேஜா இருக்கான். அண்ட் இன்னொருத்தன் ஒவ்வொரு ஃபைட்டிலுமே, அதாவது ஒவ்வொரு ஃபைட்டிங் சீன்லயும் பார்த்தோம் அப்படின்னா அவனோட லிமிட் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா சர்பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இத்தனைக்கு இவங்க பார்த்தோம் அப்படின்னா சன் பிரீத்திங் கூட கிடையாது, அதாவது சன் பிரீத்திங் யூசர் கூட கிடையாது. பட் அவங்க ஸ்வாட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரெட்டா மாத்துறாங்க. அன்னைக்கு நீ என்னத்தை பார்த்த, எதுக்காக நீ சிரிச்ச? அண்ட் இப்போ நான் பார்த்தோம் அப்படின்னா தோத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கோவம் வேற இருக்கு. இல்லை நான் தோக்க மாட்டேன். தட்ஸ் ரைட், நான் வந்து தோக்க மாட்டேன், என்னோட தலை தானே வெட்டினுச்சு. பட் நான் தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் வந்து ப்ளீடிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பான். ஸோ இது கியோமி வந்து கவனிச்சுட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, டே சரமி அவன் வந்து ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணுறான்டா, அவன் ரீஜெனரேட் பண்ண போறான் இருக்கு, அடிடான்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருப்பானா. டேய் நான் விளாண்டுக்கிட்டா இருக்கேன், இருறா வரண்டான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அட்டாக்க போட்டுருவான். அண்ட் அதை தொடர்ந்து கியோமியுமே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு அட்டாக்கையுமே போட்டுருவான். பட் கொக்குசிபோ என்ன பண்ணுவான் அப்படின்னா மியூச்சுவலோட கையை வந்து வெட்டிடுவான். ஆக்சுவலாக அவன் பாடியும் அவன் கையை வந்து தனியாக பிரிச்சிருவான். அண்ட் அப்படி பிரிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் வந்து தனியாக விழுந்துருவான். அண்டியா நான் இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா கிரம்பிள் ஆகலை. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா என்னால் ரீஜென்ரேட் பண்ண முடியும், ஸோ என்னால் இது வந்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மியூச்சுவல் அண்ட் கென்யா ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 6 நிலைமை இருக்காங்க. மியூச்சுவல் வந்து செத்துட்டான். ஓகேவா, ஸோ மியூச்சுவல் வந்து இங்கே செத்துருப்பான். நம்ம கென்யா வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிருக்கு போராடிட்டு இருப்பானா. இவங்க ரெண்டு பேரோட பவர் அப்படிங்கிறது டிராஸ்டிக்காக இறங்கியிருக்கும். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா என்னோட பிளட் டீமன் ஆட்டுமே சரி, அதாவது நம்ம கென்யா யூஸ் பண்ணால பிளட் டீமன் ஆட்டு அதுவுமே வீக் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா நான் கான்கர் பண்ணிட்டேன் என்னோட தலையை வந்து வளர வச்சிட்டேன்னு சொல்லிட்டு தலையை வந்து வளர வச்சிருவான். பட் இந்த தடவை கொக்குசிபோ ஃபேஸ் இல்லாம ஒரு மாதிரி மாஸ்டர் ஃபேஸ் எடுத்திருப்பான். சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு மாதிரி விகாரமா ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸோ இவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா என்ன இலகுடா இது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சாக்கா இருப்பாங்க. பட் நம்ம கியோமி என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, டே இதெல்லாம் கவனிக்காத, அவன் வந்து மூசான் கிடையாது, ஸோ மூசான் அளவுக்கு ஸ்பீடா ரீஜென்ரேட் பண்ண முடியாது, ஸ்டில் அவன் உடம்புல பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒன்று ரீஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைத்துல பார்த்தோம்னா நான் போட்டு தள்ளிடுவோம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம்னா சண்டை போட போவானுங்க. நான் கான்கர் பண்ணிட்டேன், என்னை சன்னை தவிர மற்ற எல்லாத்தையுமே நான் கான்கர் பண்ணிட்டேன், நீங்கள் பட்டதெல்லாம் வேஸ்ட்டான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கப்ப சனமே வந்து ஓடி வருவானா. ஸோ அப்போ அதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் போடும், அந்த ஸ்வாலில் இருக்க ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதில் வந்து அவன் மூஞ்ச பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆயிரும். என்னது இது, என்ன ஒரு கேவலமான பாம் இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்ப பின்னாடி வந்து யோரிச்சி சொல்லியிருப்பான், அண்ணே உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சாங்கஸ்ட் சாமர் இந்த கண்ட்ரியாக மாறணுங்கிறதான ஆசை, எனக்குமே அதுதான், நான் வந்து பார்த்தோம்னா செகண்ட் சாங்கஸ்ட் சாமர் இந்த கண்ட்ரியாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த போய்ட்டு கொக்குசிபோ வந்து டவுட் வந்துடும், இதுதான் சாமுராய் பாமா, இல்லை இதுதான் நான் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா ஆக நினச்சேனா, என்ன நடக்குது என் பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடியை பார்ப்பான். ஆக்சுவலாக மியூச்சுவல் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாள். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த இடம் கிரம்பிள் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த போய்ட்டு பார்த்தோம் அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்கப்ப கியோமி அண்ட் சனமி ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா அவன் தலையை வந்து வெட்டிடுவானுங்க. அண்ட் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுவான், அந்த டெக்னிக் பிளட் டீமன் ஆட்டு ட்ரை பண்ணுவான், அவன் கட்டு ஏதாச்சும் நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணுவான். பட் எதுவுமே ஒர்க் ஆகலை. இல்லை நான் இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா ரீஜெனரேட் பண்ண முடியும், இல்லை நான் தோக்கலை, இல்லை பிரதர் இது நொறுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு சொன்னது எனக்கு ஞாபகம் வந்திருக்கும். அண்ட் அப்படி இருக்கிறப்ப இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, என் நிலைமையை பார்த்தியா, இந்த போர்டு பாரு, என் தலை வந்து வெட்டப்பட்டுருச்சு, என் பாடி பார்த்தோம் அப்படின்னா வெட்டப்பட்டு பீஸாக மாறிக்கிட்டு இருக்கு. பட் அப்படி இருந்துமே பார்த்தோம் அப்படின்னா என்னோட டிஃபீட்டை வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியல, நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என் வாழ்க்கையில் ஒரு இழுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ஸோ அதே சமயத்தில் எதனால நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாக வாழ்ந்துட்டேன், நான் உண்மையிலே சாக விரும்பலையா, ஸோ அதுதான் நீ இந்த மட்டும் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு மாஸ்டராக மாற்றிடுச்சா, உண்மையிலே நான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கராக மாறணும்னு நினச்சேனா, அதனால தான் இவ்வளோ பீப்புளை நான் தின்னனா,
எந்த ஒரு பாயிண்ட்ல இப்படி ஒரு மோசமான கிரியேச்சராக நான் மாறினேன்? இல்லை நான் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா ஒன்னே மாட்டாக நினச்சேன் யுரிச்சி. யாரெல்லாம் பொறாமப்படாமல் இருக்காங்களோ அவங்கள கொடுத்து வச்சவங்களாம், அதாவது மற்றவங்கள பார்த்து பொறாமப்படாமல் இருக்காங்களே ஸோ அவங்களையுமே கொடுத்து வச்சவங்களாம். எதனால் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவர் வந்து நீங்கள் பீட்டே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலாக இங்கே பிறகுறப்ப பார்த்தோம் அப்படின்னா ட்வின்ஸாக தான் பிறந்திருப்பாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் ட்வின்ஸாக பிறந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு அபசகுணம்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாட்டம் ஒன்று. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்தபடி யுரிச்சி இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்த் மார்க் மட்டும் ஒன்று இருக்கும் தலையில். ஸோ இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு வந்து டவுட் வந்துடும், இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய இவன் போல இருக்கடா, இவன் வந்து கொன்றுவான் அப்படி சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. பட் இதை கேட்ட அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி ரேஜிக்கே போயிடுறாங்க, அடே அப்படிங்கிற மட்டும் வந்து சண்டைக்கே போயிடுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவனுக்கு வந்து பயம் வந்துருச்சு, ஆத்தாடி என்னடா இவன் இப்படி கத்துறான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை முடிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது இவனை கொல்றதுக்கு பதிலாக நம்ம வந்து இவனை 10 வயசு வரைக்கும் மட்டும்தான் வளர்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெம்பிள் மாங்க அறிவிச்சிடலாம், அவன் வந்து கோயிலுக்கு தத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க. ஸோ இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது கொஞ்சம் வருஷம் கழிச்சு யுரிச்சி அண்ட் மிச்சிகாட்சு 2 பேருமே வளர்றானுங்க. பட் என்னதான் வளர்ந்தாலுமே யுரிச்சிக்கு மிச்சிகாட்சுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஈவன் ரூம்ஸ், கிமினோ, எஜுகேஷன், ஈவன் ஃபுட்டிலே பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃபரன்ஸ் கட்டி தான் வளர்க்குறாங்க அவங்க அப்பா. ஓகேவா, அந்த மட்டும் இருக்கிறதான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யுரிச்சிக்கு வந்து அவங்க அம்மா தான் ஒரே ஒரு சப்போர்ட். ஸோ எப்போ பார்த்தாலுமே அவங்க அம்மாவோட லெஃப்ட் சைடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த போட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கான். என்னதான் இவன் இப்படி இருந்தாலுமே அவன் அண்ணனான மிச்சிகாட்சுக்கு வந்து அவன் மேலே ஒரு தாட் இருக்குதா செய்யுது, இவன் வந்து பாவம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி இருக்கப்போ தான் ஒரு நாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம யுரிச்சியோட ரூமுக்கு போகிறான். யுரிச்சியோட ரூம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சின்னது, 3 டட்டானமி கணக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன ரூமில் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு ஃப்ரூட்டை வந்து கிஃப்டாக கொடுக்குறான் யுரிச்சிக்கு. அண்ட் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் தான் பண்ணிட்டு இருக்கான் நம்ம மிச்சிகாட்சு. அண்ட் யுரிச்சி பிறந்ததுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவன் சிரிச்சதே கிடையாதான். அவனோட 7 வயசு வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா யார்ட்டையுமே பேச மாட்டானா. ஸோ சொல்ல போனோம் அப்படின்னா மற்றவங்க எல்லாமே அவன் வந்து ஒரு டெஃப், அதாவது ஊமன் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டர் தான் இருந்திருக்கான். பட் ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மிச்சிகாட்சு வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கப்ப அவனோட ட்ரைனிங்கை பார்த்தோம் அப்படின்னா இவன் பைன்ட்ரிக்கு பின்னாடி நின்று பார்த்துட்டு இருப்பான். ஸோ என்ன கேட்பான் அப்படின்னா, அண்ணன் உங்களோட கனவு என்ன, நீங்கள் வந்து இந்த கண்ட்ரிலே ஸ்ட்ராங்கஸ்ட் சாம்ராயம் மாற போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். ஸோ இதை கேட்ட மிச்சிகாட்சுக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த அதிர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை மட்டும் அதிர்ச்சியாக மாறிடுது. பிகாஸ் நான் முன்னாடியே சொல்ல மாட்டோம் 7 வயசு வரைக்குமே யார்ட்டையுமே பேசினதே கிடையாது. பட் யோசிச்சு பாருங்க, பிறந்ததுலேருந்து பேசாத ஒருத்தன் திடீர்னு வந்து உங்கள்கிட்ட ஃப்ளூயண்ட்டாக தமிழ் பேசுகிறான், அவங்கள்ட்ட ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், யாரா இவன் அப்படின்னு மேலே. ஸோ அந்த ஒரு சம்பவம் தான். ஸோ அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான், அதாவது யுரிச்சி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா நானுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்ட்ரிலே செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சாம்ராயா மாற போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அண்ட் இவனுக்கு ஒன்றுமே புரியாது. பிகாஸ் இவன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாங்கா போறவன் எப்படி சாம்ராயா மாற போகிறோம், மாங்கா போறவன் எப்படி சாம்ராயா மாறுவான். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா யுரிச்சிக்கு தெரியுமா தெரியாதா, இல்லை அவனுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கப்ப யுரிச்சி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இவன் சிரிக்கிறத பார்த்து இவனுக்கு வந்து மறுபடியும் அந்த ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஃபீலிங் வந்துடும், என்னடா இவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் திடீர்னு அவங்க அம்மா வந்து வெளில வருவாங்களா. ஸோ யுரிச்சி எப்பயும் போலயே அவங்க அம்மாவோட லெஃப்ட் சைடில் பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு போயிட்டு இருப்பான். ஸோ இதை பார்த்தோன்னு காண்டு வந்துடும். என்ன சொல்லுவான் அப்படின்னா, டேய் நீங்களா எங்கடா சாமராயா பார்க்க போற, சாமராயனா என்ன தெரியுமா, அவனோட உயிரை வந்து பார்த்தோம் அப்படின்னா பணைய வைக்கிற ஒரு இடம். ஏன்னா லைஃப் இந்த லைனுமாங்களா, ஸோ அந்த மாட்ட ஒரு இடத்துல தான் பார்த்தோம் சாமராய் எப்பயுமே வாழுவான். ஸோ உன்னைய மாதிரி அம்மா பின்னாடி போறவன் எப்படா சாமராயா மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா யுரிச்சி வந்து மறுபடியும் அந்த ட்ரைனிங் செக்ஷனுக்கு வருவான். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா மிச்சிகாட்சு சொல்லி கொடுப்பார்ல, ஸோ அந்த சென்சஸ் அவர் பார்த்தோம் அப்படின்னா அங்கே நிற்பாரு. அவர்கிட்ட வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா எனக்குமே சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவன் கையில் கொடுத்து பேசிக் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பான். இங்கே பாரு தம்பி, இதுதான் இப்படிதான் கையை பிடிக்கணும், இப்படிதான் நீ அட்டாக் பண்ண வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக் சொல்லி தருவான். ஸோ பேசிக் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பிளிங்க் ஆஃப் த ஐல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 பச்சு நச்சுன்னு போட்டுருவான். ஸோ இது போட்டு அவனை மல்லாக்க படுக்க வச்சு அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கே போயிடுவான். அதாவது அந்த சென்ஸை பார்த்தோம் அப்படின்னா அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கே போயிடுவான். ஸோ மிச்சிகாட்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஷாக். பிகாஸ் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா மிச்சிகாட்சு இத்தனை இவ்வளவுதான் ட்ரெயின் பண்ணியிருந்தாலுமே, அவன் ஹார்டா ட்ரெயின் பண்ணி ஹார்டா ஒர்க் பண்ணியிருந்தாலுமே அவன் என்னைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவன் சென்ஸாவை அடிச்சதே கிடையாது, ஈவன் ஸ்கிராட்ச் கூட போடுறது கிடையாது. ஸோ அந்த மட்டும் இருக்கிறப்ப இவன் எப்போ பிளிங்க் ஆஃப் த ஐல இப்படி அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு இது இருந்துச்சு. அண்ட் அதே சமயத்துல இந்த போட்டு அந்த சென்சர் இருக்காரு பாத்தீங்களா, ஸோ அவருக்கு அடி விழுந்ததுதான் எங்கெங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நெக்கு, செஸ்ட், ஸ்டொமக் அண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த 4 இடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா 4 அடி விழுந்திருக்கும். பட் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா எலும்பு உடையவே இல்லையா. ஸோ யோசிச்சு பாருங்க, கழுத்துல, மார்பிள, வயிற்றுல அண்ட் ஆங்கிள் எல்லாம் அடிக்கிறப்ப பார்த்தோம்னா கண்டிப்பா எலும்பு உடைய தான் செய்யும். ஏன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா உட்டன் ஸ்வால் அடிச்சாலுமே ஈவன் எலும்பு லைட்டா ஃபிராக்சராச்சும் ஆயிருக்கணும் ரைட்டா. அப்படி இருக்கிறப்ப இவனுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லையா, எல்லா இடமுமே பார்த்தோம்னா வீங்கி இருக்கான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப மிச்சிகாட்சுக்கு இந்த ஆர்வம் அப்படிங்கிறது இன்னுமே தூண்டப்படுது. ஸோ இதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. அங்க யுரிச்சி என்ன பண்ணும் அப்படின்னா, போங்கடா டேய்
சாமுரை ஆச்சு அது ஆச்சு, இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, மற்றவங்களை அடிக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். பட் மிச்சிகாட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற ஆர்வத்தாலே யுரிச்சிட்ட போய் கேட்டுருவான். அவன் என்ன கேட்பான் அப்படின்னா, டே யுரிச்சி எப்படி அவனை அடிச்ச சொல்லி கொடு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப இவன் வந்து சொல்லுவான், இங்க பாருப்பா நான் அவனை அடிக்க போறப்ப பார்த்தோம் அப்படின்னா அவனோட லங்ஸை பார்த்தேன், அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு, அவனோட போன் மூவ்மெண்ட்டை பார்த்தேன், அவனோட மசிலோட கான்ட்ராக்ஷனை பார்த்தேன், அண்ட் பிளட் ஃப்ளோவை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா அவனோட இன்டர்னல் ஆர்கனை வச்சு மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பான். ஸோ ஸ்டார்டிங்கில் என்னடா அவன் வளர்றான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே போக போக தான் அவனுக்கு புரிய வருது. பிகாஸ் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா 4 வீடியோ நிறைய அந்த மிஸ்டீரியஸான விஷயம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பான் இல்லையா. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா எனக்கு புரிய வருது, அந்த பர்த் மார்க் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா இவனுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கு போல இருக்கு, அதனால தான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான் இவன். உண்மையிலே சொல்ல போனோம் அப்படின்னா இதுவரை பார்த்தோம் அப்படின்னா இவன் வந்து ஒரு சின்ன பிள்ளை பாவம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இவன் பார்த்தோம் அப்படின்னா இத்தனை நாள் என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டாக இருந்திருக்கான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் வந்து என்னோட செல்ஃப் வந்து நான் வந்து கத்திக்காக டிவோட் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நான் ரொம்ப சஃபர் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட டேலண்ட் நான் ப்ரூவ் பண்ணணும், மற்றவங்க நான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்டாக ட்ரெயின் பண்ணியிருக்கேன். பட் நான் இத்தனை நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆமையோட மோசமாக தான் போயிட்டு இருந்திருக்கேன். யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த மட்டும் ஏதாச்சும் ஒரு டேலண்ட் வேணும். ஏன்னா இந்த பாட்டி யுரிச்சியை பார்த்தோம் அப்படின்னா ஸ்வாடை பற்றி பேசினாலே ஏதோ ஒரு போர் அடிக்கிற ஒரு பையன் மட்டும் உட்காந்துருக்கான். அண்ட் அதே நேரத்தில் அவனுக்கு இருக்கிற அந்த பவரை வச்சு அவன் சந்தோஷப்பட மாட்டோமும் தெரில. எதனால யுரிச்சிக்கு இந்த மட்டும் பவர் கிடைச்சிச்சு? அவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்வாட் பிளேலாம் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சில்ட்ரன்ஸ் கேம் மட்டும் பிளே ஆகுது. எனக்கு புரிஞ்சிருச்சு, என்னோட பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஆக போகுது. எங்கள் அப்பாட பார்த்தோம் அப்படின்னா அந்த சென்சை எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா என்னையும் அந்த ரூமில் வந்து அடைச்சிருவாங்க, வெறிச்சு வந்து இங்கே வந்துடுவான். எனக்கு இருக்கிற ஃபுட்டு கிமினோ எல்லாமே மாறிடும். நான் தான் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீஸ்டாக போகிறேன். என்னோட சாம்ராய் கனவுல வந்து மண்ணெலி போட்டாண்டா அந்த யுரிச்சி அப்படிங்கிற மாட்ட பார்த்தோம் அப்படின்னா இவன் மனசுக்குள்ள 1008 எண்ணம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் வரிசையா. ஸோ இந்த மாட்ட போச்சுன்னு சொல்லிட்டு 1008 அந்த தாழ்வு மனப்பான்மை அந்த ஸ்டேஜில் போயிட்டு இருப்பான். ஓகேவா. ஸோ அந்த மாட்டம் இருக்கிறப்ப தான் இந்த போட்டு கதவை தட்டுவான் யுரிச்சி. என்னடா அப்படி சொல்லி கேட்கறது தான் இந்த மாட்டம் அம்மா வந்து இறந்துட்டாங்க. அண்ட் அதே மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து கோயிலுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவனுக்கு வந்து சாக்காக தான் இருக்கும், என்னடா சொல்கிறேன் அம்மா இறந்துட்டாங்களா எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கு அந்த மாதிரி பெரிய டீட்டெயிலாம் தெரிலண்ணே, நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் போய் கேளுங்க, அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா சொல்லுவார், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நான் வந்து உங்களுக்காக ஒரு நன்றி சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் கொடுத்த இந்த ஃப்ரூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்றைக்குமே இதை தொலைக்க மாட்டேன், டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா இதை பாதுகாப்பாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கப்பே பார்த்தோம் அப்படின்னா இவனுக்கு ஒன்றுமே புரியாது, ஏன்னா அவன் கொடுத்தது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃப்ரூட், அவன் நினைக்கிற எல்லாமே கிடைக்குது. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு அது ஜஸ்ட் ஃப்ரூட். ஓகேவா. பட் யோரிச்சிக்கு வந்து அப்படி இல்லை, இதை வந்து அவனுக்கு புரியல. ஓகேவா. ஸோ இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா அந்த ஃப்ரூட் வந்து ஒரு குப்பை, அது எதுக்கு இவன் ட்ரெஷர் மாதிரி இப்படி பாதுகாக்கிறான்னு தெரியல எனக்கு. அண்ட் அது மட்டும் கிடையாது, இவன் வந்து சிரிச்சிட்டு இருக்கான். இவன் சிரிக்கிறத பார்த்தோன்னா பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப யோரிச்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா மரியாதை போ பண்ணிட்டு ஆனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி தாட்டெல்லாம் கட்டிட்டு கிளம்பிடுவான். ஸோ இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாளே பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மாவோட டைரி எடுத்து படிக்க ஆரம்பிப்பான். ஸோ அந்த டைரியில் பார்த்தோம் அப்படின்னா இவன் நினைச்சது உண்மையாக தான் இருக்கும். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா யோரிச்சியை வந்து சக்ஸஸராக வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. இவன் வந்து அந்த ரூமில் போகிறது என்ன தெரியல, பட் யோரிச்சி வந்து சக்ஸஸராக சூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளானாகவே மாறி இருக்கும். அவங்க அம்மாவோட லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு சிவியரான இன்ஜுரி இருக்கும் போல இருக்கு, ஏதோ ஒரு டிசீஸ் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஓகேவா. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வருஷம் தான் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 குழந்தை பிறந்துச்சுல, ஸோ அந்த இடத்துல இருந்தால் ஏதோ ஒரு இன்ஜுரி வந்து இவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த லெஃப்ட் சைடுன்னு சொன்னா தான் இவனுக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலா நம்ம யோரிச்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க அம்மாவோட லெஃப்ட் சைடை மட்டும் தான் கட்டி பிடிப்பான். ரைட்டா. இத்தனை நாள் பார்த்தோம் அப்படின்னா யோரிச்சி வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டரா இருந்திருக்கான், அவங்க அம்மாவை வந்து தாங்கியிருக்கான். ஓகேவா. இது தெரிஞ்சக்கப்புறம் இவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனோட நாடி நரம்பு எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பொறாமை அப்படிங்கிறது பொங்கி எழும்புது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவன் பொறாமையில பொங்கி எழும்பாம பொறாமையில வந்து குளிக்கவே ஆரம்பிச்சிடறான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா மூச்சு கூட வந்து பொறாமையா தான் போயிட்டு இருக்கு. இவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா என்னோட டீப்பர்ஸ் அதை எப்படி சொல்றது அப்படின்னா அவனோட பாட்டம் ஆஃப் த ஆர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா யோரிச்சி வந்து ஒரு வந்து அதிசய பிறவி அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இவனுக்கே இருக்கு போல இருக்கு. இதெல்லாம் நினைச்சா அவன் ரொம்ப பொறாமப்பட்டு இருக்கான். நான் வேண்டிக்கிறேன், நான் கெஞ்சி கேட்கிறேன், நீ வந்து செத்துரு, நீ உன்னைய மட்டும் ஒரு ஆள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீ பிறந்திருக்கவே கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஸோ இந்த சமயத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா யோரிச்சி போய் கூட்டிட்டு வாடான்னு சொல்லிட்டு அந்த சப்போர்டினேட் வந்து அமுச்சுட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அங்க போனதுக்கு தான் தெரிய வருது யோரிச்சி வந்து அந்த கோயிலுக்கு போயிருக்க மாட்டான், அவன் எங்கேயோ தாட்டா கட்டிட்டு போயிருப்பான். ஓகேவா. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான் அப்படின்னா அவனை யாராச்சும் கிட்னாப் பண்ணிருக்கணும், அவன் எங்கேயாச்சும் ஒரு மவுண்டன் கிளிப்ல வந்து செத்து இருக்கணும், அவனை வந்து ஒரு பீட் வந்து அட்டாக் பண்ணிருக்கணும், ஸோ இது மட்டும் ஏதாச்சும் ஒன்று நடந்தா வந்து செத்துருக்கணும், என்னோட விஷயம் வந்து கம் ட்ரூவா மாறணும் அப்படிங்கிற மட்டும் வில்லன் மாதிரியே மாற ஆரம்பிச்சிருவான். பட் இதெல்லாம் நடந்து ஒரு 10 வருஷம் நடக்குங்க. ஒரு 10 இந்த ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா இவனுக்கு ஒரு 18 to 19 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஓகேவா. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபாக இருக்கும். ஒய்ஃபு, 2 குழந்தைங்க,
வீடு, சாமியாரோட பாத்திரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பான். பட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. என்னடா இது லைஃப் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கிறப்ப தான் ஒரு நாள் இவரோட கேம்ப்ல வந்து டீமன் அட்டாக் ஆகிடுது. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இவனோட எல்லா அந்த சப்போர்டினேட்லாம் இருக்காங்களே எல்லாமே வந்து செத்துடுறாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் செத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா விதி வந்து விளையாட ஆரம்பிச்சிருது. அஃப்கோர்ஸ் அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா யோரிச்சி வந்து இவன் வந்து காப்பாத்திடுறான். பட் யோரிச்சி இவன் பார்த்த இவனுக்கு வந்து ஒரு மாதிரி புரியல. ஏன்னா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவனோட ஆர்மியை வச்சு அவனால அந்த டீமனை தோக்கடிக்க முடியல. இவனால ஒரு ஸ்கிராட்ச் கூட அந்த டீமனுக்கு போட முடியல. பட் யோரிச்சியை பார்த்தோம் அப்படின்னா அசால்ட்டா தோக்கடிச்சிருக்கான். அவனோட ஸ்வாட் ஸ்கில் அப்படிங்கிறது பயங்கரமா ஏறி இருக்கு. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கப்ப யோரிச்சி வந்து மன்னிப்பு கேட்பான். என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், என்னால பார்த்தோம் அப்படின்னா உங்க சப்போர்ட் யாருமே பார்த்தோம்னா காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். பட் இவனுக்கு வந்து அது எதுவுமே காதல வாங்காம இவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா எப்படி யோரிச்சி வந்து எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறினா, நான் எப்படி இவ்வளவு வீக்கானு. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பொறாமையில பொங்கி இருந்தாலும், அதாவது சின்ன வயசுல அவங்க அம்மா அந்த டைரி படிக்கிறப்ப ஸோ அந்த ஒரு தாட், அந்த ஒரு வயிற்றுச்சா அப்படிங்கிறது இங்கே வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா அவன் பொறாமையில பொங்கி எழுவுறான். ஸோ அதே சமயத்தில் இவன் என்ன பண்றான் அப்படின்னா இவன் வந்து ஸ்ட்ராங்கரா மாறணும்னு சொல்லிட்டு அவனோட ஃபேமிலி, அவனோட ஒய்ஃபு, அவனோட சில்ட்ரன் சொல்ல போனோம் அப்படின்னா அவனோட ஹோம் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா அபேண்டட் பண்ணி வச்சுட்டான். அதாவது எப்படி சொல்ல போனா கை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா யோரிச்சியோட ட்ரைனிங் வரான். ஸோ இந்த சமயத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா யோரிச்சி வந்து இந்த கோல்டன் ஏராங்கிறது கிக் ஆஃப் ஆயிருக்கும். எப்படி சொல்றது அப்படின்னா யோரிச்சி வந்து பிரீத்திங் டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்வாட் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா யோரிச்சி வந்து கற்றுக் கொடுத்துருக்க அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிச்சிகாட்ஸுமே கற்றுப்பான். ஸோ இப்படியே பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கப்ப இந்த பகுதி பார்த்தோம் அப்படின்னா யாராலுமே இந்த சன் பிரீத்திங் அப்படிங்கிறத கற்றுக்க முடியல. ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தனித்தனி பிரீத்திங் வந்து உருவாக்குறாங்க. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா உருவாக்கல அப்படின்னு சொல்றத விட சன் பிரீத்திங் கற்றுக்கிறப்ப வேற வேற பிரீத்திங் வருது. ஸோ ஃபயர், வாட்டர், அந்த ஒரு 5 மெயின் பிரீத்திங் இருக்குல்ல, டீமன் ஸ்லேயரோட பவர் சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 மெயின் பிரீத்திங் இருக்கும் ரைட்டா. ஸோ அந்த மெயின் பிரீத்திங் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் வருது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா சன் பிரீத்திங்கோட டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 5லேருந்து பிரிஞ்சது அப்படிங்கிறது மிஸ்ட், லவ், பில்லர், ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்க்குறீங்களா. ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த 5லேருந்து பிரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தது அப்படிங்கிறது யோரிச்சி தான், உருவாக்குனது யோரிச்சி தான். ஸோ இந்த போய்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க இன்டென்ஸான ட்ரைனிங்ல இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த கர்ஸ் மார்க் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருது. ஈவன் மிச்சிகாட்ஸுக்குமே பார்த்தோம் அப்படின்னா வர ஆரம்பிச்சிருது. இவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இவன் யூஸ் பண்ணிட்டு தான் பார்த்தீங்களா. ஆக்சுவலா இவனாலுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த சன் பிரீத்திங் அப்படிங்கிறத கற்றுக்க முடியல. இவன் யூஸ் பண்றதுக்கு மூன் பிரீத்திங் அப்படிங்கிற ஒரு நேமை கொடுக்குறான். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த சமயத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா மூன் பிரீத்திங் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவன் போற போக்க பார்த்தோம் அப்படின்னா யோரிச்சி எப்படி பீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறப்ப தான் இவன் தலையில் ஒரு பெரிய இடியை விழுவுது. அந்த கர்ஸ் மார்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வரிசையை சாக ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் இவனுக்கு புரிய வருது அந்த கர்ஸ் மார்க் பார்த்தோம் அப்படின்னா என்னதான் ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் கொடுத்தாலுமே எல்லாத்தையுமே சேனல் பண்ணாலுமே அவங்களோட லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப சூனாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ட் ஆகுது. ஸோ இவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா தலையில இடி விழுந்த மாதிரி தான் வந்து ரொம்ப சோகமாயிடுறான். எப்படி சொல்றது அப்படின்னா போச்சு, எல்லாம் போச்சு, நான் வந்து என் ஃபேமிலியை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், இப்போ நான் வந்து ஒன்றுமே இல்லை, நான் பார்த்தோம் அப்படின்னா யோரிச்சியை கூட பீட் பண்ண முடியாது, என் வாழ்க்கையே எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். என்னாச்சு அப்படின்னா டீமனாக மாற வேண்டியதானே, நீ டீமனா மாட்ட அப்படின்னா ரொம்ப வருஷம் நீ வாழலாம்டா, உன்னோட டெக்னிக் வந்து நீ பர்ஃபெக்ட் பண்ணலாம். எனக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ரீத்திங் யூஸர் என் டீமில் இருக்கிறது நல்லது தானே, என்ன சொல்கிற மாறிடுறியா? இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபேட் வந்து நீ சூஸ் பண்ணு, நீ வந்து அவங்கள மட்டும் சாக போறியா இல்லை என் கூட டீமனா மாற போறியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மூசர் வந்து இடையில புந்திருப்பான். ஸோ இவன் பார்த்தோம் அப்படின்னா இவனுக்கே தெரியாம, ஆக்சுவலா இவனுக்கே தெரியாம இவனோட பாட்டம் அந்த ஆட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா மூசருக்கு ஓவர் பண்ணிருப்பான், அதாவது மண்டி போட்டிருப்பான். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த போட்டு என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா இவன் என்னோட எல்லா கடமையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நான் விடுபட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருப்பான். பட் திடீர்னு எங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே யோரிச்சி வந்து முன்னாடி நிற்பான். ஸோ இவனோட அந்த கனவுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு படி மண்ணை தூக்கி போடுற மட்டும் தான். ஸோ உனக்கு எப்படி சொல்றது அப்படின்னா அவனோட அந்த ஒரு ஸ்கில், அந்த கழுத்தை ஒரே ஒரு ஸ்கில் பிரைம்னு எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்போ அந்த வயசான காலத்துல இருக்கான். ஸோ சாகுறப்ப பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் டெத் அடையிறான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இவன் நோபடி யாராலையுமே பார்த்தோம் அப்படின்னா யோரிச்சி ஒரு ஸ்கிராட்ச் கூட பண்ண முடியல. ஈவன் மூசானாலுமே பார்த்தோம் அப்படின்னா யோரிச்சி ஒரு ஸ்கிராட்ச் கூட பண்ணியிருக்க முடியாது. ஸோ எதனால நீ வந்து இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்க, எதனால நீ இப்படி ஒரு பெத்தட்டிக்காக ஃபீல் பண்ண வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோரிச்சியோட உடம்பு, அந்த செத்து போன உடம்பு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 டைஸ் பண்ணிடுவான். ஓகேவா? ஸோ அப்படி 2 வெட்டுறப்ப தான் பார்த்தோம் அப்படின்னா யோரிச்சி பாக்கெட்ல இருக்க அந்த ஒரு ஃப்ளூட் வந்து பார்த்தோம்னா பறந்து வந்து கீழே விடுவோம். ஸோ ஆக்சுவலாக அவன் சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, இந்த ஃப்ளூட் நீங்க கொடுத்தது பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். நான் வந்து நல்லா பாதுகாக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பானா. ஸோ அது எல்லாமே எனக்கு ஞாபகம் வருது, நிறுத்து, நான் ஒன்று வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னா அவனுக்கே தெரியாம கண்ணு எல்லாமே கலங்குது. நான் ஒன்று எப்பெல்லாம் பார்க்குறோனோ அப்பெல்லாம் எனக்கு வாந்தி வருதுடா. சொல்ல போனோம் அப்படின்னா நீ பேசுறது என் தலையில கரகரன்னு ஓடிக்கிட்டே இருக்கு, எனக்கு வந்து தலைவலியை தான் வந்து கொடுக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இத்தனை வருஷமா நான் வாழ்ந்துட்டேன், செஞ்சுரியா வாழ்ந்துட்டேன், என்னோட எல்லா பழைய மெமரி கருமாந்து எல்லாமே
முடிஞ்சிச்சுடா, நான் என்னோட அம்மா அப்பாவை மறந்துட்டேன், என்னோட பொண்டாட்டியை மறந்துட்டேன், என்னோட 2 சில்ட்ரன்ஸை மறந்துட்டேன், என்னோட தலைமுறையை எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். பட் உன்னோட மூஞ்சி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிளியர் ஆஸ் த ஸ்கைங்கிற மாதிரி ரொம்ப பிரகாசமா தெரியுது. எனக்கு வந்து அது மறக்கவே மாட்டேங்குது. எப்போ வரைக்கும் தெரியுமா? இதோ நான் ஆசஸா மாறுற வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஓ மூஞ்சி நான் மறக்கல. ஒண்ணுமே இல்லைல்ல, நான் ஒன்றையுமே பார்த்தோம் அப்படின்னா அப்டெயின் பண்ணல. நான் என்னோட ஃபேமிலியை விட்டுட்டேன், என்னோட ஹோமை விட்டுட்டேன், ஈவன் என்னோட ஹியூமனிட்டியுமே பார்த்தோம் அப்படின்னா விட்டுட்டேன். என்னோட டிசனண்ட்டை செகண்ட் தாட் இல்லாமல் நான் வந்து 2ஆக வெட்டி போட்டேன். அண்ட் அது மட்டும் கிடையாது, என்னோட சாமுராய் பாஸ்டையுமே பார்த்தோம் அப்படின்னா நான் சுத்தமாக மறந்துட்டேன். நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், எல்லாமே வேஸ்ட். ஏன்னா நீ ஒன்று சொன்ன பார்த்தியா, யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட திறமையில மாஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே பார்த்தோம்னா ஒரே இடத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லிட்டு நீ பார்க்குற அந்த விஷயம் என்னால் பார்க்க முடியல யூரிச்சி. நீ போகிற இடத்துக்கு என்னால் வர முடியாது. இந்த போடி இருக்கிற எல்லா ஸ்வாட்ஸ்மேனுமே பார்த்தோம் அப்படின்னா உன்னோட அந்த சன் பிரீத்திங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. நான் இப்போ சாகிற வரைக்குமே நீ செத்தக்கு அப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா உன்னோட பிரீத்திங் அப்படிங்கிறது இன்னுமே இந்த பூமியில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. எதனால என்னால் மட்டுமே பார்த்தோம்னா எதையுமே விட்டு போக முடியல? என்னால் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா யாருக்குமே தெரியாம நான் சாவுறேன்? எதனால நான் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கேன்? சொல்லி அடிச்சு சொல்லு, எதுக்காக இந்த உலகத்தில் நான் பிறந்தேன்? சொல்லி அடிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா இந்த போட நம்ம கொகுசிபோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆசஸாக மாறுறான். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அப்பர் மூன் ஒன்னோட கதை முடியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு அப்பர் மூனுமே கிடையாது எக்ஸப்ட் நாக்கிமே. ஏன்னா நாக்கிமே அப்படிங்கிறது இன்னுமே ஸ்டில் உயிரோட தான் இருந்துட்டு இருக்கா. சனமி நிறுத்து போதும், அவன் செத்துட்டா, நிறுத்து. என்னாச்சு உனக்கு? ஏன்னா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சனமி இவ்வளவு சண்டை போட்டு இருந்தால எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஸ்டேட்ல சண்டை போட்டுட்டு இருக்கான் மனுஷன். ஸோ அவன் சுயநினைவிலே இல்லைங்க, இதுதான் உண்மை. இந்தபடி கெனியாவை போய் பார்ப்பான். கெனியாவை பார்த்தானே இவனுக்கு புரிஞ்சு போயிடும். என்ன ப்ரோ வந்து டீமனா இருக்கானான்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்டில் இவன் ஹியூமனா தான் இருக்கான். பட் அப்பர்மனோட தின்றுப்பான் பார்த்தீங்களா? ஸோ அது இவன் உடம்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த படி கொஞ்சம் உயிரோட வச்சுட்டு இருக்கு. ஸோ இது வந்து கியோமேக்கு புரிஞ்சு போயிடும். ஸோ சாவரப்ப அவங்க அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சனமி வந்து கொடுப்பான், அதாவது பக்கத்தில் படுக்க போடுவான். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், சனமியோட பிளட் அப்படிங்கிறது ரேர் பிளட், டீமனுக்கு ரொம்ப மோசமான பிளட். அப்படி இருக்கிறப்ப வீக் பண்ணி விட்டுறாதா கெனியாவான்னு கேட்டீங்க அப்படின்னா வெல் இது பண்ணாது. ஏன்னா அவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொகுசிவா ஃபைட்லேயே அவன் நிறைய பிளட் வந்து லாஸ் பண்ணியிருப்பான்ட்டா. ஸோ அதில் எஃபெக்ட் ஏதோ குறைஞ்சிருக்கும் போல இருக்கு. ஸோ அப்படிதான் வந்து கியோமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பான். மீச்சுரோ நீங்கள் 2 பேரும் இல்லை அப்படின்னா நாங்கள் ஜெயிச்சிருக்கவே மாட்டோம்டா. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் 2 பேருமே எங்களை வந்து ஜெயிக்க வச்சிட்டீங்க. நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்சல்யூட்டில் ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்குறேன். நீ வந்து ரொம்ப யங்கான ஒரு பர்சன்ரா. பட் நீ பண்ண வேலை அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நீ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிமார்க்கபிளான ஒரு சைல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இதுக்கப்புறமாச்சும் பார்த்தோம் அப்படின்னா மூச்சை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணை வந்து மூட கண்ணை வந்து திறக்கிறான். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல யூசர் இருப்பான். யூசர் என்ன சொல்லுவான் அப்படின்னா இங்கே வராத, கிளம்பு. எதுக்காக நான் வரக்கூடாதுங்க? என்னை வந்து நான் பண்ண ஒர்க்குக்காக நீ வந்து பிரைஸ் பண்ண மாட்டியா? எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்கு வந்த? நீ உனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 14 வயசு தான் ஆகுது. நீங்களாம் நீ வரக்கூடாது, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ விட்டுட்டு வந்துட்ட, கிளம்புக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் விட்டுட்டுலாம் வரல, நீங்க வந்திருக்கவே கூடாதுரா. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான டெத்து. நீ எதுக்காக நீ பிறந்தேன்னு தெரியுமா உனக்கு? நீ என்ன இப்படி பண்ணிட்டு வந்துட்ட? நீ வந்து பாவம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்லைண்ணே இல்லை நீ சொல்கிற மாட்டேன், நான் பாவம் கிடையாது, நீ தான் பாவம். ஏன்னா நீ 11 வயசுலேயே பார்த்தோம்னா செத்து போயிட்ட. எதுக்காக நான் பிறந்தேன்னு கேட்டில? எனக்கு அது தெரிஞ்சிச்சுண்ணே. நான் பிறந்ததே பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே பிறந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம என்னைக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு? அம்மா அப்பா நீனு நான் 4 பேர் இருக்கப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்திலே நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தோம், ஜாலியாக இருந்தோம். பட் எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. அது எனக்கு என்னதான் ரொம்ப கஷ்டமா இருந்தாலுமே சேடான மூமெண்டா இருந்தாலுமே நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணிக்கிட்டேன். அவங்க கூட பார்த்தோம் அப்படின்னா சேர்ந்து சிரிச்சேன், அவங்க கூட பார்த்தோம் அப்படின்னா சேர்ந்து அழுதேன். எனக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க சோ மெனி ஹாப்பி மெமரிஸை கொடுத்தாங்க. என்னால் அதை கவுண்ட் கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சோ மச் ஹாப்பி மெமரிஸ். உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் வந்திருக்க கூடாதா? நான் யாரையுமே பார்த்தோம் அப்படின்னா விட்டுட்டு வரல. அப்படின்னா என் உயிரே பணைய வச்சுட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக என் உயிரே பணைய வச்சுட்டேன். பட் அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படலண்ணே. யார் வேணா சொல்லிட்டேன், நீ வந்து இதை சொல்லாத, நீ வந்து இந்த பாயிண்ட்லெஸ் டெத்துன்னு மட்டும் சொல்லாதண்ணே, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சார்ரா மன்னிச்சிரு, நீ மன்னிச்சிரு. நான் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா நான் அப்பெல்லாம் இல்லடா, எனக்கு தெரியும் நீ நல்லவன்ட்டு. நான் வந்து இங்க நீ சாகக்கூடாதுன்னு நினைச்சேன், நீங்க வரக்கூடாதுடா மீச்சுரோ. பட் வந்துட்ட விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ சனமி வந்து பிறப்பான். சனமி வந்து எந்திரிப்பான். சனமி வந்து என்னாச்சு உண்மை சொல், என்னடா இப்படி இருக்க, உனக்கு ஒண்ணுமே இல்லை கிளம்பிள் ஆகுது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் தம்பியை பார்த்து ஒரு மாதிரி அவ்வளோ கத்துவான். சனமி ஆன்னு சொல்லிட்டு அவ்வளோ கத்துவான். என்னை மன்னிச்சிரு, ஏன்னா நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், நான் வந்து உனக்கு பேர்டனா இருந்திருக்கேன். இல்லடா அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ வந்து எனக்கு ஒரு பேர்டனும் கிடையாது, என்னையுமே நீ வந்து அந்த மாதிரி இருந்தது கிடையாது, என்னால நீ செத்துறாத, கவலைப்படாத, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன், கவலைப்படாத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இல்லைண்ணே நீ வந்து இல்லை எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, இந்த ஒரு தடவையாச்சும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு. ஏன்னா நம்ம பிரதர்ஸில் 2 பேரும் ஒன்றா தான் யோசிப்போம்.
உனக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஹாரபிள் மெமரிஸ் இருக்குண்ணே. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா நீ எல்லாத்தையும் மறந்து நீ வந்து ஹாப்பியாக வாழணும். எனக்கு பார்த்தோம் அப்படின்னா நீ சாகக்கூடாதுண்ணே, நீ வந்து ஹாப்பியாக வாழணும். ஏன்னா நீ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. கென்னி வந்து கதறி அழுவான். மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கதறி அழுவான். கடவுளே எங்க தம்பி அப்படியே காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படி எழுவுவான். எல்லாத்துக்கும் நன்றினே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென்யா என்ன பண்ணுவோம் அப்படின்னா காத்தா டீமன் மாதிரியே சாவான். ஸோ அஃப்கோர்ஸ் கென்யாவோட இறப்பு அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருந்தாலுமே, மியூச்சுவலோட இறப்பு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தாலுமே ஏத்துக்கிட்டு ஆகணும். இந்தபடி கியோமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்திரி சனமி எந்திரி, இந்த பேட்டில் இன்னும் முடியல, மூசரா முடிக்கிற வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டில் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூசரா டார்கெட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இதோட பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீசன் 4 முடிக்க போகிறோம். அண்ட் இன்னொரு சாப்டர் கூட போகலாம் தான் நினச்சேன். பட் எனிவேஸ் அது போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் போடலை. வேணும் அப்படின்னா நம்ம சீசன் 5 வந்து சீக்கிரமாக கண்டினியூ பண்ண போகிறோம்ல. ஸோ அதனால சீக்கிரமாகவே பார்த்துடலாம். சீசன் 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே ஒரு பேட் எண்டிங் தான் சொல்லுவேன். லவ் யூ கைஸ்.